Moto G85 இந்த 17000 ரூபாய் செக்மெண்ட்ல இந்த போன் எல்லாரோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி பண்ணுச்சா இல்லையன்றதை இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். இதை நான் ஒரு 7 நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. இதுல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம கிளியர் கட்டா பார்க்க போறோம். இங்க டிசைனை பொறுத்த வரைக்கும் Moto H50 Fusionல இருந்த அதே டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னா கலர்ஸ் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கையில இருக்கிறது இந்த ஆலிவ் கிரீன்ற வேரியன்ட். இது ஒரு மேட் ஃபினிஷ்ல இருக்கு. இந்த வீகன் லெதர் ரொம்பவும் ஹோல்ட் பண்றதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. கம்ஃபர்டபுளாவும் இருக்கு. இங்க வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லாவே கொடுத்திருக்காங்க. சரி, இதை தவிர்த்து பார்த்தோம்னா இங்க ஓவரால் பில்டுக்கு வெறும் IP52 ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த பிரைஸ் பாயிண்ட கம்பேர் பண்ணும்போது. சரி, இங்க ஓவர்வியூன்னு பார்த்தோம்னா டாப்ல ஒரு செகண்டரி மைக் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல ஒரு பிரைமரி ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், அதுக்கு பக்கத்துல ஒரு பிரைமரி மைக், அப்புறம் சிம் கார்டுக்கான ப்ரொவிஷன். இங்க ஹைபிரிட் சிம் கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. மோட்டோ ஃபியூஷன்ல அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. இங்க கொடுத்திருக்கிறது ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். அப்புறம் லெஃப்ட் சைடுல எதுவுமே கிடையாது. ரைட் சைடுல வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ஃபிங்கர் பிரிண்டோட குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு ஸ்பீடா இல்ல. இந்த பட்ஜெட்டுக்கு இன்னும் அக்யூரேட்டா இருந்திருக்கணும். ஆனா இங்க ஃபேஸ் அன்லாக் ரொம்பவே நல்லா தான் வேலை செய்யுது. அதுல எந்த பஞ்சாயத்தையும் நான் ஃபேஸ் பண்ணல. இதோ ஒன்னு மிஸ் ஆச்சுன்னு தோணுதா? பாக்ஸை பொறுத்த வரைக்கும் வழக்கமா வர அதே காக்கி கலர் பாக்ஸ்ல தான் வருது. எல்லா பேக்கேஜிங் கண்டென்ட்டும் பாக்ஸ்லயே இருக்கு. சரி, முக்கியமான விஷயம் சில பேப்பர் பாக்ஸ் இருக்கு. அதை அப்படியே ஓரமா தூக்கி போட்டு பார்த்தோம்னா 33 வாட்கான அடாப்டர் பாக்ஸ்லயே கொடுத்திருக்காங்க. டைப் சி டு டைப் ஏ கேபிள் இருக்கு, போன் இருக்கு. போனை சுத்தி ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். சரி, இப்போ இதை அப்படியே பாக்ஸை ஓரமா வச்சுட்டு இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டியை பத்தி இப்ப பேசுவோம். இங்க ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் டுவல் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஆனா ஃபியூஷன் லெவலுக்கு இதோட குவாலிட்டி இல்லன்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. பேஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது. அவுட்புட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கணும். இருந்தாலும் குறை சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா இந்த செக்மெண்ட்ல நிறைய பேர் சிங்கிள் ஸ்பீக்கர் வச்சு சுத்திட்டு இருக்கும்போது இது பரவாயில்லையா தான் இருக்கு. அப்புறம் இதோட காலிங் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசும்போது இங்க 12 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. இதோட 5G இன்டர்நெட் ஸ்பீடும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. முக்கியமா கால் குவாலிட்டியுமே எந்த வித குறை சொல்ற மாதிரியும் இல்ல. ஆனா வாய்ஸ் ஓவர் என்ஆர் சப்போர்ட் இப்போதைக்கு அவைலபிளா இல்ல. அப்புறம் இந்த டிஸ்பிளே சைடு வருமே, இங்க 6.67 இன்ச்கான ஃபுல் HD POLED டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல 120 ஹெர்ட்ஸ்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. இது ரொம்பவே ஸ்மூத்தா தான் இருக்கு. அதுல எந்த பஞ்சாயத்தையும் நான் ஃபேஸ் பண்ணல. ஆனா இவங்களோட பிராண்ட் வெப்சைட்ல 144 ஹெர்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது ஒரு எரரா இருக்க மாதிரி தான் தெரியுது. அதை பார்த்து யாரும் ஏமாந்து வாங்கிடாதீங்க. மத்தபடி இங்க பிரைட்னஸ் பார்த்தோம்னா 1600 நிட்ஸ்கான பீக் பிரைட்னஸ் கிளைம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா விஷயம் என்னன்னா இந்த போன்ல HDR சப்போர்ட் இல்லாததுனால அது சும்மா டுமிக்கி கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர்ல இதோட பிரைட்னஸ் நல்லாவே தான் இருக்கு. சொல்ல போனா இந்த கர்வ்டு பேனல் தான் இந்த செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பிரைட்டர் டிஸ்பிளேவா இருக்குது. மத்தபடி இங்க வீடியோ பிளே பண்ணும்போது உங்களுக்கு 4K சப்போர்ட்லாம் கிடையாது. இதுக்கான காரணம் நான் பின்னாடி சொல்றேன். இங்க விஷயம் என்னன்னா உங்களுக்கு 1080p வரலையும் தான் வீடியோ பிளே பண்ண முடியும். அந்த இடத்துல உங்களுக்கு 2Kவோ 4Kவோ இந்த சப்போர்ட்லாம் கிடையாது. ஆனா உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி நல்லாவே தான் இருக்கு. அதுல எந்த பஞ்சாயத்தையும் நான் ஃபேஸ் பண்ணல. அப்புறம் அதர் ஃபீச்சர்னு பார்த்தோம்னா இங்க ப்ளூடூத்ல 5.1 தான் கொடுத்திருக்காங்க. வைஃபைல 5 சப்போர்ட் தான் இருக்கு. ஒரு 17000 ரூபாய் செக்மெண்ட்ல இந்த ஃபீச்சர்ன்றது கொஞ்சம் குறைபாடா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இங்க மத்தபடி எல்லா சென்சாரும் இந்த போன்லயும் இருக்கு. அதுலயும் குறை வைக்கிற மாதிரி தெரியல. நல்லாவே கொடுத்திருக்காங்க. மத்தபடி வழக்கமா வர எல்லா சென்சாருமே இதுலயும் இருக்கு. அதுல எந்த பஞ்சாயத்தும் இல்ல. ஆனா இங்க ஸ்டோரேஜ்னு வரும்போது தான் ஒரு பஞ்சாயத்தை நான் ஃபேஸ் பண்ணேன். இங்க LPDDR4X ஸ்டாம்ப் கொடுத்திருக்காங்க. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இங்க UFS 2.2 ஓட சப்போர்ட் இருக்கு. ஆனா இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் எனக்கு அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா ஃபீல் ஆகல. சொல்ல போனா வெறும் 500 MBps சொல்லியமான ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் கிடைச்சிச்சு. இந்த செக்மெண்ட்ல இதே UFS 2.2ல இன்னும் பெட்டரா கொடுக்குற போன்ஸ் நிறையவே மார்க்கெட்ல இருக்கு. சரி, இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வருவோமே, இங்க தான் மேஜர் பஞ்சாயத்தை வச்சிருக்காங்க. Moto G85 powered by Snapdragon 6S Gen 3. என்னடா நேம் ரொம்ப அனுமன் வால் மாதிரி நீண்டிட்டே போகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணுமே கிடையாது. ஸ்னாப்டிராகனோட 695 தான் ரீபிராண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இவங்களோட Moto G34 11000 ரூபாய் செக்மெண்ட்ல இருக்கிற அதே ப்ராசஸர் தான் இங்கேயும் இருக்கு. அது நேம மட்டும் மாத்தி வந்திருக்கு. சரி, இங்க பெஞ்ச் மார்க்கிங் பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 4.6 lakhsக்கான ஸ்கோர் ஆண்ட்ராய்டுல கிடைக்குது. தெர்மல் த்ராட்லிங் எதுவுமே இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா நான் பாக்குறேன். 3D மார்க்கோட ஸ்கோருமே 99% மேல ஸ்டெபிலிட்டியோட இருக்கிறதுனால அதுவுமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. கிக் பெஞ்ச்கோட ஸ்கோருமே ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருக்கு. சரி, இப்போ ஸ்கோர் எல்லாம் பார்த்தாச்சுப்பா. இங்க ரியல் லைஃப் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலா நீங்க டே டு டே லைஃப்ல டாஸ்க் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல எந்த வித பஞ்சாயத்தும் இல்ல. நார்மலா வீடியோ பாக்குறதுக்கோ கால் பண்றதுக்கோ இல்ல ஒரு பேட்டரி ட்ரைன் இஷ்யூவோ உங்களுக்கு இந்த போன்ல ஃபேஸ் பண்ற மாதிரி இல்ல. ஆனா இங்க கேமிங்னு வரும்போது உங்களால 40 FPS சொல்லினா நீங்க BGMA விளையாட முடியும். அதோட எக்ஸ்பீரியன்ஸ்மே அந்த அளவுக்கு ஸ்மூத்தா கிடையாதுங்க. ஆனா CODல உங்களால ஒரு 60 FPS சொல்லி புஷ் பண்ண முடியும். அந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. ஆனா அதையும் நீங்க ஒரு 30 நிமிஷத்துக்கு மேல புஷ் பண்றீங்கன்னா கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் அடிவாங்க தான் செய்யும். சரி, இந்த போன்ல பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? நல்லாவே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இதோட சார்ஜிங் வருவோமே, இங்க சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 33 வாட்கான சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு 1 hour 31 minutes வரலையும் எடுத்துக்குது. சர்ப்ரைசிங்கா இருக்குல்ல? 17000 ரூபாய் போன்ல இதை நான் எதிர்பார்க்கல. இன்னுமே பெட்டரா கொடுத்துருக்கணும். அது இங்க மிஸ் ஆகுது. ஆனா இங்க பேட்டரி லைஃப்னு வரும்போது ஒரு நல்ல விஷயத்தை பண்ணி வச்சிருக்காங்க மோட்டோ. ஆப்டிமைசேஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது சொல்ல போனா எனக்கு ஒரு 7 மணி நேரத்துல இருந்து 7.5 மணி நேரத்துக்கான பேட்டரி லைஃப் கிடைச்சிச்சு அசால்ட்டாவே 120 ஹெர்ட்ஸ்ல யூஸ் பண்ணும்போது. ஆனா இங்க பஞ்சாயத்து என்னன்னா ஒரு அப்ளிகேஷன் ஹெவியா நீங்க யூஸ் பண்ணிட்டு ஐடியலா வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம்
டிராப் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. உதாரணத்துக்கு இந்த போனை நீங்க ஒரு 10ல இருந்து 12 மணி நேரம் சும்மா ஐடியில வச்சுட்டு எங்கேயாவது போயிட்டு வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஒரு 7ல இருந்து 8% பேட்டரி டிராப் ஆயிருக்கு. சோ இங்க ஐடியல் ஆப்டிமைசேஷன் இந்த போன்ல இன்னும் பெட்டரா பண்ணிருக்கணும். அது இல்ல, இருந்தாலும் பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்கு. அதுல எந்த குறையும் சொல்ற மாதிரி இல்ல. சொல்ல போனா நம்மளோட பேட்டரி டெஸ்டிங் ரிசல்ட் நான் இங்க மென்ஷன் பண்றேன். எந்தெந்த அப்ளிகேஷன் எவ்வளவு பேட்டரி ட்ரைன் பண்ணுதுன்றதையும் கிளியரா இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப கேமராஸ்க்கு வருவோமே. இங்க கேமரா பொறுத்த வரைக்கும் மோட்டோ நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. முதல் விஷயம், இங்க சோனி லித்தியா 600 சென்சார் தான் பேக்ல யூஸ் பண்ணிருக்காங்க. செகண்டா இருக்கிறது ஒரு 8 MB அல்ட்ரா வைட் சென்சார். இதோட பெர்ஃபார்மன்ஸ், முக்கியமா இதோட பிரைமரி சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு எல்லா இடங்களையுமே நல்லா இருந்துச்சு. டே லைட்ல எடுக்கிற பிக்சர்ஸும் சரி, லோ லைட்ல எடுக்கிற பிக்சர்ஸும் சரி, இதோட போர்ட்ரேட்டோட பூக்கா எஃபெக்டும் சரி ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. சொல்ல போனா இந்த பிரைஸ் பாக்கெட்ல கம்பேர் பண்ணும்போது இந்த போன்ல ஸ்கின் டோன்ஸுமே நல்லாவே இருந்துச்சு. எதையும் குறை சொல்ற மாதிரி இல்ல. ஆனா கலர்ஸ்னு வரும்போது லைட்டா பூஸ்ட் பண்ணி காட்டுது. சரி, இப்போ அல்ட்ரா வைட் சென்சாருக்கு வருவோமே. இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டா இருக்குங்க. ஆனா பேக்ல லைட் நிறைய இருக்கும்போது கண்டிப்பா சொதப்பலான பிக்சர்ஸ் தான் கிடைக்குது. அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா சைடு வந்தோம்னா இதோட குவாலிட்டியுமே தரமா கொடுத்துருக்காங்க. சொல்ல போனா இந்த செக்மெண்ட்ல ஒரு 15,000ல இருந்து 20,000 செக்மெண்ட்ல நான் செக் பண்ண ஸ்மார்ட் போன்ல இதோட ஃப்ரண்ட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. இதோட நார்மல் போட்டோஸும் சரி, போர்ட்ரேட்ல எடுக்கிற போட்டோஸும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சொல்ல போனா லோ லைட்ல எடுக்கிற போட்டோஸுமே ரொம்பவே தரமா தான் கொடுத்துருக்காங்க. என்ன பேக் லைட்ல கொஞ்சம் இஷ்யூ இருக்கு. அந்த ஒரு இதை தவிர்த்து பார்த்தோம்னா ரொம்பவே பெட்டரா பண்ணிருக்க மாதிரி தான் தெரியுது. சரி, இங்க கேமராஸ்ல குறையே இல்லையான்னு கேட்டா குறை இருக்குங்க. முக்கியமா ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல உங்களால வீடியோன்னு பார்த்தோம்னா வெறும் 1080p வரையும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதோட குவாலிட்டி ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. ஆனா உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் மாடரேட்டா இருக்குன்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்ல நிறைய போன்ல 4K எல்லாம் வந்துருச்சு. அது இல்லாம போர்ட்ரேட் வீடியோ சப்போர்ட்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இந்த போன்ல கிடையாதுன்றது ஒரு நெகட்டிவா நான் பாக்குறேன். சரி, இப்ப சாஃப்ட்வேர் பக்கம் வருவோமே. இங்க ஆண்ட்ராய்ட் 14 அவுட் ஆஃப் த பாக்ஸோட கொடுத்துருக்காங்க. ஆனா ப்ளோட்வேர்ஸ் அள்ளி தெளிச்சு வச்சிருக்காங்க. மோட்டோ நான் கண்டிப்பா அதை நான் எதிர்பார்க்கவே கிடையாது. வழக்கமா ஒரு 35ல இருந்து 38 அப்ளிகேஷன் ப்ரீ இன்ஸ்டாலா வரும். மோட்டோல அது காமன் தான். ஆனா இந்த இடத்துல இவங்க 48 அப்ளிகேஷன் வரையும் ப்ரீ இன்ஸ்டாலா கொடுத்திருக்காங்க. சில அப்ளிகேஷன் ஒன்ஸ் நம்ம பூட் பண்ண உடனே இன்ஸ்டால் ஆகுது. அதை தடுக்கவும் முடியல. சில இடங்கள்ல ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அன்டிக் பண்ணலான்னு, இருந்தாலும் அதையும் தாண்டி உள்ள இன்ஸ்டால் ஆகுது. அது மட்டும் இல்லாம முத முறையா மோட்டோல ஒரு ஆட பார்த்தங்க. வெதர் அப்ளிகேஷன் கீழே உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஒருவேளை ஜி சீரியஸ்க்காக ஸ்பெஷலா லான்ச் பண்ணிருக்காங்களா என்னன்றது தெரியல. இருந்தாலும் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹலோ யோல ரொம்பவே பெட்டரா தான் பண்ணிருக்காங்க. இதோட டியூனிங்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி, இப்ப சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு வருவோமே. இங்க 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் மோட்டோ ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு என்னடா இப்படிலாம் பண்றீங்க அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. இதோட ப்ராமிஸ்லாம் நல்லா தாங்க இருக்கு. ஆக்சுவலா இதோட அப்டேட்ஸ் எப்படி வருதுன்றத வரப்போற காலங்கள்ல நீங்க யாராவது வாங்கி யூஸ் பண்றீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி, இதோட பிரைசிங் வருமே. இங்க 8GB 128GB வேரியன்ட் 18,000 ரூபாய்க்கும் 12GB 256GB வேரியன்ட் 19,000 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இது கார்டு ஆஃபர்லாம் போக உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த பிரைஸ்க்கு இந்த போன் வர்த்தா இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா உங்களோட பக்கெட் லிஸ்ட்ல இந்த பாயிண்ட்லாம் இருந்துச்சுன்னா நீங்க கன்சிடர் பண்ணுங்க, இல்லனா வேணாம். முக்கியமா இதோட டிஸ்பிளேஸ் வந்து கர்வ்டு டிஸ்பிளே, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும், டச்லாம் நல்லா இருக்கணும், பிரைட்னஸ் ரொம்பவே அதிகமா இருக்கணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு கேமரால போட்டோஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னாலும் இந்த பிரைசிங்ல நீங்க இந்த போனை கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும், ஆனா ப்ரீ இன்ஸ்டால் கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அதெல்லாம் நான் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோம்பா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு செட் ஆகலாம். அது இல்லாம OS அப்டேட் உங்களுக்கு 2+4 கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். இந்த செக்மெண்ட்ல 2+3 தான் பொதுவா மத்த பிராண்ட்ஸ்லாம் தருவாங்க. அப்புறம் மத்தபடி நார்மலா டே டு டே லைஃப்ல நார்மல் டாஸ்க் யூஸ் பண்றதுக்கு இந்த போன் செட் ஆகும். ஆனா கேமிங்லாம் உங்க மைண்ட்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த போனை அப்படியே நீங்க தூரம் தூக்கி போட்டு மத்த போன்ஸை கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 4K வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் இந்த போன்ல கிடையாது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே. அது மட்டும் இல்லாம 4K வீடியோஸையும் இந்த போன் வழியா நீங்க பார்க்கவே முடியாது. அது ஒரு குறையா தான் படுது எனக்கு. அது இல்லாம ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்லோவா இருக்கு. ப்ரொடெக்ஷன் பார்த்தோம்னா இந்த போன்ல எதுவுமே கிடையாது. IP52 ரொம்ப பேசிக்கானது. இதுதான் இதோட குறைகள். இதை வச்சு உங்களோட பர்ச்சேஸ் டிசிஷனை நீங்களே எடுங்க. என்ன கேட்டா நார்மல் யூசேஜுக்கு தாராளமா இந்த போனை வாங்கலாம். மற்றவங்க வேற போன்ஸை பார்க்கறது ஆப்ஷனா இருக்கும். சரி, இந்த போனை மோட்டோ H50 ஃபியூசனோட கம்பேர் பண்ணலாமா, இல்ல CMF Phone 1ஓட கம்பேர் பண்ணலாமா, இல்ல வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் கம்பேரிசன் உங்களுக்கு வேணுமா இல்லையன்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முக்கியமா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்கச்சக்கமான ரிவ்யூஸை உங்களுக்காக நான் கொண்டு வரேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.